Hello students, welcome to our channel DK Centum Challengers. 12th Maths Chapter 2 Complex Numbersல Exercise 2.5ல இருக்கக்கூடிய 4th sum தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. If modulus of z equal to 3, so that 7 less than or equal to modulus z plus 6 minus 8i is less than or equal to 13. இப்போ modulus of z னுடைய வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு நம்மளை இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ அது என்ன ப்ராப்பர்ட்டி அப்படின்னா மாடுலஸ் ஜெட் ஒன் மைனஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் டூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் பிளஸ் ஜெட் டூ இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் ஜெட் ஒன் பிளஸ் மாடுலஸ் ஆஃப் ஜெட் டூ. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ட்ரையாங்கிள் இன்இக்வாலிட்டி. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்ரெடி எக்ஸாம்பிள் 2.13 பார்க்கும்போது நம்ம பார்த்துருந்தோம். ஓகேவா? இந்த சம்முமே அதே மாடல் சம் தான். ஓகே, இப்போ நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியையும் கொடுத்துருக்க கண்டிஷனையும் கம்பேர் பண்ணி பாருங்க. ஸோ கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ இதை சால்வ் பண்ணி கிடைச்சாதான் நமக்கு 7. அதே மாதிரி இந்த எண்டில் இருக்க இந்த டேர்மை சால்வ் பண்ணி கிடைச்சாதான் நமக்கு 13. ஸோ இந்த ரெண்டு சைடில் இருக்க ரெண்டையும் நமக்கு சால்வ் பண்ணி கொடுத்துட்டனால ஸோ இது ரெண்டுனாலையும் நமக்கு எந்த யூஸும் கிடையாது. அதே மாதிரி இந்த சென்டரில் இருக்கிறத கம்பேர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதில் Z1 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், அதே மாதிரி Z2 அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா Z அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர், 6 மைனஸ் 8i அப்படின்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஸோ இதை ரெண்டையும் கம்பேர் பண்ணி நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா லெட் இந்த Z1 ஈக்குவல் டு Z அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த Z2 ஈக்குவல் டு 6 மைனஸ் 8i அப்படின்னு எடுத்துக்கலாம். 6 மைனஸ் 8i. ஸோ இப்போ நம்ம சிம்பிளாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா இந்த Z1 அண்ட் Z2. ஸோ இதை எடுத்துகிட்டு போய் அப்படியே இந்த ப்ராப்பர்ட்டியில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அவ்வளோதான். ஓகேவா? அப்போது மாடுலஸ் இந்த Z1க்கு பதிலாக நமக்கு என்ன Z மைனஸ் மாடுலஸ் ஆஃப் Z2க்கு பதிலாக நமக்கு என்ன 6 மைனஸ் 8i. 6 மைனஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1க்கு பதிலாக நமக்கு Z பிளஸ் Z2க்கு பதிலாக 6 மைனஸ் 8i இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் Z1க்கு பதிலாக நமக்கு Z, அதே மாதிரி Z2க்கு பதிலாக 6 மைனஸ் 8i. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சென்டரில் இருக்க டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதில் சென்டரில் இருக்க டேர்ம் நமக்கு கிடைச்சிருச்சு. அதனால தான் நம்ம இப்படி எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு டேர்மை சால்வ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு கொடுத்த ப்ரூஃபை நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டிடலாம். ஓகேவா? மாடுலஸ் ஆஃப், ஸோ இங்கே மாடுலஸ் Z-னுடைய வேல்யூ நம்ம கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க 3 அப்படின்னு. ஓகேவா? ஸோ இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். மாடுலஸ் ஆஃப் Z-க்கு பதிலாக 3 மைனஸ், ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. ஸோ மாடுலஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர். ரியல் பார்ட் நமக்கு என்ன 6, அப்போது 6 ஸ்கொயர் 36 பிளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு மைனஸ் 8, அப்போது மைனஸ் 8 ஸ்கொயர் 64. ஓகேவா? இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, ஸோ இந்த சென்டர் டேர்மை எதுவும் சேஞ்ச் பண்ணாதீங்க, ஏன்னா அதே தான் நமக்கு ப்ரூஃப்லேயும் இருக்கு. ஓகேவா? அப்போது Z பிளஸ் 6 minus 8i is less than or equal to, இந்த மாடுலஸ் ஆஃப் Z-னுடைய வேல்யூ நமக்கு 3 பிளஸ், ஸோ அதே தான் இங்கேயும் மாடுலஸ் ஆஃப் 6 மைனஸ் 8i. அப்போது ரூட் ஆஃப் ரியல் பார்ட் ஸ்கொயர் பிளஸ் இமேஜினரி பார்ட் ஸ்கொயர், ரியல் பார்ட் 6, அப்போது ரியல் பார்ட் ஸ்கொயர் 36 பிளஸ் இமேஜினரி பார்ட் நமக்கு மைனஸ் 8, அப்போது மைனஸ் 8 ஸ்கொயர் 64. ஓகேவா? ஸோ இங்கே என்ன வந்துச்சோ அதே தான் இங்கேயும். Modulus of 3 minus, so root of 36 plus 64 ஓட வேல்யூ நமக்கு என்ன 100. ஓகேவா? is less than or equal to, இந்த சென்டர் டேர்ம் அப்படியே இருக்கும், is less than or equal to 3 plus இங்கேயும் நமக்கு root of 100. ஓகேவா? இப்போ modulus of 3 minus root 100 உடைய வேல்யூ நமக்கு 10 is less than or equal to, இந்த center term அப்படியே
6 minus 8i is less than or equal to 3 plus. ஸோ இங்கே நமக்கு ரூட் 100 உடைய வேல்யூ 10 தான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 3 மைனஸ் 10 உடைய வேல்யூ நமக்கு என்ன -7. அப்போது 3 மைனஸ் 10 உடைய வேல்யூ -7. ஸோ அதுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ஒரு மாடுலஸ் இருக்கு. அப்போது மாடுலஸ் ஆஃப் -7 உடைய வேல்யூ நமக்கு +7. ஓகேவா? ஸோ மாடுலஸ்குள்ள என்ன வேல்யூ இருந்தாலும் அதே வேல்யூ பாசிட்டிவாக நமக்கு கிடைக்கும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு இந்த சென்டர் டேர்ம் அப்படியே இருக்கும். இஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 3 + 10 நமக்கு 13 தான். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியதும் நம்ம கிடைச்சிருக்க ஆன்சரையும் பாருங்க. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கா? ஸோ அப்போது இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. இப்போது ஹென்ஸ் ப்ரூவ்ட் அல்லது சோல்ட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ இவ்வளோதான். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ அதில் உங்களோட டவுட்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.